தொல்லையா தொல்லையா அழுது வர புள்ளையாங்கிறது கணக்கா நீ பாட்டுக்கு உக்காந்துருக்க. ஆனா நான் அப்படியே சம்சாரி வீட்டு பொம்பளடியாத்தா. கருக்கல்ல தண்ணி குடம் தூக்குறதுல இருந்து ராத்திரியில களிச்சட்டிய கழுவி கவுத்து போற வரைக்கும் அம்புட்டு வேலையும் நாண்டியும் பார்க்கணும். நான் பாட்டுக்கு கிறுக்கி கணக்கா பழும்பிட்டு கிடக்குனே, என்ன மாதிரி காயில விழுகுதா? ஏன் அத்தா நீ பாட்டுக்கு இப்படி சௌரியமா உட்கார்ந்துருந்தா எப்படி? உனக்கு சரி, நீ சாமி, உனக்கு கல்யாணம் கட்டி ஒண்ணு வேணாம். எனக்கு வயசு ஆயிட்டே போகுது இல்ல, நானும் புருஷன் கட்டி புள்ளைக்கு இன்னொரு பெற வேணாம். எனக்கு பொருத்தமான புருஷனை எப்படிதான் தேடி தர போற? ஏன் அத்தா ஒண்ணு பண்ணிக்குமா? எவனாவது இழுத்து ஓடிக்குமா? ஆனந்தியா நீயே பொருத்தமான புருஷன் அனுப்புறேன்றியா? பக்தியே தொட்டடா பக்தியே சொல்லாத்தா. கவலைப்படாத, நீ ரொம்ப நாளா பணிவிட பண்ணிருக்க. அதனால ஒரே சமயத்துல 2 புருஷனா கொடுத்துறேன். ஏண்டி கட்டிக்கிட்டாலும் நாம ஒருத்தனே கட்டிக்கணுங்கிறது தானே நம்ம 2 பேருக்குள்ள பேச்சு. இப்ப என்னைய விட்டுட்டு நீ மட்டும் எவன் கூடவும் ஓடி போக பாக்கியே, என்னடி நியாயம்? சும்மாரி, முதல்ல ஆத்தா எனக்கு புருஷனை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நம்ம 2 பேருமா வச்சுக்கிருவோம். இதனால சுப்பிரமணி மாசம் பிறக்குதோ பிறக்கலையோ எனக்கு ஒழுங்கா வாடகை வந்து சேரணும். இந்த பாட்டி, இந்த எருமைக்கார சுப்பிரமணிய சாதாரண நினைக்காத. 25 சீமை எருமை, 25 நாட்டு எருமை, 25 டெல்லி எருமை, இத்தனை ஒரே சமயத்துல மேய்ச்சு, ஒரே சமயத்துல குளிப்பாட்டி, ஒரே சமயத்துல புண்ணாக்கு வச்சு, ஒரே சமயத்துல பால் கறந்து, ஒரே சமயத்துல தண்ணி கறந்து வித்து விடுவேன். மாசம் ஒரு தடவை என்ன 2 தடவை வாடகை வாங்கிக்க. அனாவசியமா பேசாத. இத பாத்தீங்களா? இன்னும் எருமை மாதிரி வாய் திறக்கிறான். ஆளை பார்த்தா அந்த கண்ண மாதிரியா இருக்கா? யார் பாட்டி தாப்பாயன்? இவனா? இவன் பேரும் சுப்பிரமணியன். பிஏ பாட்டி படிச்சிருக்கானா, வேலையும் கிடைக்கல, வாடகையும் கொடுக்கல, போறான்னு விரட்டிட்டேன். அவனை திறந்துனது போதும், நான் எருமாட்டுக்கு தண்ணி வைக்கணும். போ சார், போஸ்டா. எனக்கு படிக்க நேரம் இல்ல, நீங்க படிச்சு சொல்லு. உங்க பேரு தானே சுப்பிரமணி? ஆமா. உங்களுக்கு ஹெட்மாஸ்டர் வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு. சரி இந்திராணி, நம்ம போட்டோல ஒருத்தவங்க சுப்பிரமணி, அவனுக்கு ஹெட்மாஸ்டர் வேலை வந்திருக்கு. நான் போய் பாட்டு கொடுத்து வந்துடுறேன். உங்க பேர் என்ன? சுப்பிரமணி. அந்த ஆளு பேரு சுப்பிரமணி. அதனால நாளைக்கு அந்த ஆளுக்கு பதிலா நீங்க தான் ஹெட்மாஸ்டர் போகலாம். ஆள் மாறாட்டமா? நான் மாட்டேன். நான் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் வர எனக்கு தெரியாது. நாம ஹெட்மாஸ்டர். ஹெட்மாஸ்டர் வேலை ஒண்ணு கஷ்டம் இல்லைங்க. யாரு எதை கேட்டாலும் எஸ் எஸ் நோன்னு சொல்லணும். அப்படிதான். என்னடி பங்கா ஆமா கிட்ட போய் விசாரிச்சிருவோமா? ஏண்டி என்னடி இந்த கல்யாணம் போய் கட்டிக்கிட்ட? சொத்து சுகம் இருக்கான், வீடு வாசம் இருக்கான், நல்ல நீச்சி தோட்டம் தரவெல்லாம் இருக்கான். எங்க அப்பனே கட்டி வச்சு குடிச்சு. ஓஹோ, அப்ப உனக்கு சொத்து சுகத்துக்கு இந்த இருக்கு, மத்த சுகத்துக்கு நல்ல இழந்தாங்க சின்ன விட கிளவா. இப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு பொட்டத்தை இஷ்டத்துக்கு வேலை போடுறீங்க. எங்க இந்த வயசுல ஒரு ஆம்பளைய இந்த வயசுல ஒரு கிழவிய கட்டிக்கிற சொல்லி பார்க்க மாட்டாங்களே. ஆம்பளைங்களுக்கு மட்டும் நெத்தோ குமாரி பொண்ணு பக்கத்துல படுக்கணும், அப்பத்தே உறக்க வரும். நான் என்னமோ வகுத்து சொல்லிவிட்டேன்டியாட்டா. நீ பாட்டுக்கு உன் மனசை அப்படி இப்படின்னு அலைய விட்டுறாத. காலத்துல விழுந்து தாம்பு கயிறா இருந்தாலும் கடைசி வரைக்கும் தாங்கி சுமக்கிறது இதே பொட்டச்சியோட தலையெழுத்து. வந்தாச்சு சுப்பிரமணி, வந்தாச்சு. நான் என்ன சாதாரண பியூனா? பிஏ பிடி படிச்ச பியூனு. இந்த மாலை எதுக்கு தெரியுமா? வரப்போற நம்ம புது ஹெட்மாஸ்டருக்கு இந்த மாலைய போட்டு அவரை காக்கா பிடிச்சு உங்களை மாதிரி வாத்தியாராக போறேன். ஆமா, ஹெட்மாஸ்டர் எதுல வருவாரு? ஹெட்மாஸ்டர் கார்ல தான் வருவாரு. அட இல்லையா, அவர் ஸ்கூட்டர்ல தான் வருவாரு. நிறுத்துங்க சார், வாத்தியாருங்க வாங்குற சம்பளத்துக்கு கார்லயும் ஸ்கூட்டர்லயும் எப்படிங்க வர முடியும்? சைக்கிள்ல தான் வருவாரு. ஒரு எருமை மாட்டு மேல இன்னொரு எருமை மாடு உட்காந்துட்டு வருது. அடிக்கடி படிச்சுங்களா? அடியா? நான் வேணும்தான் விடுறேன். என்ன சார் எருமையில வந்திருக்கீங்க? அது என் வாகனையா சார்? நான் தான் சார் சுப்பிரமணி, பிஏ பிடி சார். பிஏ பிட்டியா? ஐயோ, இது எப்படி இங்க வந்தா? இவன் வழிக்கு தான் நான் வந்திருக்கேன். ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா? ஆமா, நீங்க என்னோட பாக்குற? பியூன் சார்.
ஈனா இனிமேதான் சார் வாத்தியார் ஆகணும். நீங்க தான் சார் மனசு வைக்கணும். நீ இப்பவே வாத்தியார் ஆன மாதிரி தான். நீ என்ன பண்ற, நம்ம எருமாட்டை பிடிச்சி கட்டி சத்துணவுலாம் இருக்குல்ல, அரிசி பருப்புலாம் எடுத்து போடு. மறுபடியும் வணக்கம் சார். இல்ல நீ யாரு? பியூன். நான் யாரு? ஹெட் மாஸ்டர். ஒரு பியூனு வந்து ஹெட் மாஸ்டருக்கு ஒரு கையால வணக்கம் சொல்லலாமா? இனிமே எப்ப பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் 2 கையால வணக்கம் சொல்லணும். சரிங்க சார். புரியுதா? ரூம் எங்க? ரூம்பா? பாத்தி ஒரு மாதிரியா பேசுது. ரூம்பு இல்ல சார், ரூம். நோ 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 நோ. என் பொண்ணு சொல்லி கஸ்தூரி ஓட்டிடுவோமா? நிகழ்ச்சி செஞ்சுட்டு எதுக்கு அழுகிறவ? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, எல்லாம் இந்த கஸ்தூரி தான் செஞ்சா. கேட்டீங்களா? எல்லாத்தையும் அவளே செஞ்சுட்டு நம்ம புள்ள மேலைய பழிய போட்டா. இன்னைக்கு அவளை 2ல 1 பாக்குறேன். பாட்டி பாட்டி, இந்த மங்கா செஞ்ச அநியாயத்தை பாத்தியா பாட்டி? பாவம் நீலகண்ட அப்புறம் அனுப்பையன் அவனுக்கு கழுது மேல ஏற்றி கைய ஒடிச்சுக்கிட்டு அந்த பழியை ஜெமஸ் போட்டுக்கிட்டான். இந்த மச்ச விட்டு முத்து பேச்சு பேச்சு சிரிக்கி நினைச்சுக்கிட்டாளா? அவளை 2ல 1 பார்த்து போறேன். என் மக கண்ணை துறன்னா வாய துறக்கிற அப்ராணியாக்கும். அவளை பத்தி எவளாவது பேசுனா மானம் கட்டு மகளை பூச்சி போட சொல்லிட்டேன். அப்பா அத்தா இருந்த அடக்கி வளர்த்திருந்தா இப்படி அடங்காம ஆம்பளை தெரியுவாளா? வாய மூடி. நீ அவனுக்கு முன்னால உன்னை அறுத்து போட யாருக்கு நான் சொன்னேன்? உன் குடுமையை அறுத்து போட அறுத்து உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னடி செய்வேன்? குடுமையை நான் அறுத்து போடுவேன். அறுப்படி அறுப்ப நான் யாரு தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? மூடிக்கடி. நீ மூடு மூடி. நீ பத்து நீ பொத்திக்கோ. இதெல்லாம் ஊர் மஞ்சுவேன். நீ வாய மூடு கடி. மூடிக்கடி. இதெல்லாம் யாருக்கு என்னத்தா இந்த கூத்த பாத்தியா? அதானே ஏடி வழக்கமாற. ஏண்டி உணர்ச்சி இல்லாத உப்பு சொல்றா? என்ன கள்ள புடிச்ச கட்டி புடிச்சுட்டா படுத்து கிடக்க வேடிக்கை பக்கம் வந்துட்டீங்களா? போங்கடி நாய்ங்களா. அதானே 1000 இருந்தாலும் இன்னைக்கு அடிச்சுக்கிறோம், நாளைக்கு கூடிக்கிறோம். என்ன பெரியாத்தா? ஆமாடி கண்ணு. எங்கடி இந்த பேப்பை உள்ளிகளை காணோம்? சின்ன பிள்ளைங்க எங்கயாவது விளையாட போயிருக்கோம். சரி சரி வா. என் தலையெல்லாம் பேனு பூத்து போய் கிடக்கு. சேட்ட பாப்பேன். ஆமாட்டா வீட்டுல என்ன குழம்பு வச்சிருக்க? கருவாட்டு குழம்புதே. கரிநம்பட்டிக்கு போகணும். யார்கிட்ட வழி கேட்கறது? அங்க ஒரு ஆள் இருக்கான், அவன் கிட்ட கேட்போம். ஓ, ஒரு ஆம்பளை ஒண்ணு கத்துக்க வேர்டு கத்தாக்குறியா? உனக்கு அறிவுனா என்னம்மா? யோ கண்ணாடி, நல்லா மரியாதையா பார்த்து சொல்லு. எங்க 2 பேர்ல யாரு அவங்க அம்மா? யாரு உங்க அம்மா? இந்த என்னவா? யாரு கொஞ்சாதி? என்னடா அது ரொம்ப போச்சு. சரி, எப்படிதான் கூப்பிடுறது? எங்க அப்பா அத்தா எங்களுக்கு பேரெல்லாம் வச்சிருக்காங்க. என்ன பேரு? என்ன பேரா? முன்ன பின்ன தெரியாத ஒரு குமரி பொண்ணை பார்த்து என்ன பேருன்னு கேக்குறியே? உடம்பு எப்படி இருக்கு? விடுறி, பாப்பா பாவமா இருக்கு. எதுக்கு கொட்டிங்க? இந்த கரிநம்பட்டிக்கு வழி எப்படி? ஓ, கரியாம்பட்டியா? கஸ்தூரி, வழி காட்டிடுவோமா? வாங்க வாங்க. கொட்டு என்ன இம்புட்டு பழசா இருக்கு? இதான் நான் கும்பிடுற சாமி. சாமியா? எங்க ஆத்தா. ஆத்தாளா? ஆத்தால பொட்டுக்குள்ள வச்சிருக்க? உங்க ஆத்தா என்ன அம்புட்டுக்குள்ளமா? கஸ்தூரி, எது வந்துருச்சு? அண்ணன் 4 கிலோ புண்ணாக்கு, 3 கிலோ புளி, 2 கிலோ கருப்பட்டி, 1 கிலோ மொச்சை பயிறு. ஊட்ட கட்டுங்க. கண்ணா கொட்டிய கீழே வை. பரவாயில்ல, நானே கொண்டு வரேன். கைய குடு, பைய புடி. ஆம்பளதே கொட்டி எடுத்து தலையில வச்சுக்க. இப்பதான் ராசா மாதிரி இருக்க. சீக்கிரம் புடி. என்ன பயப்படியா? இந்த கொட்டி ஒண்ணுக்கு மறந்துடாத.
இதெல்லாம் என்னது இல்லைங்க? கண்ணாடி பச்சா, நீ கரியனப்பட்டிக்கு போகணுமா வேணாமா? போகணும். அப்ப வாய் முடி தூக்கிட்டு வாயா. ஆமா, கொண்டது எங்கயா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமா, ஏதாச்சும் பொம்பளை பண்ணிருக்கியா? இல்ல கைய பிடிச்சாவது எடுத்துக்கியா? இல்ல நீ முட்டை ஆச்சு கொடுத்துருக்கியா? இல்ல நீ என்ன ஒரு ஆம்பளையா? இல்ல. என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? 7 கழுத வயசாவது ஒரு ஆம்பளைனா இதுல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிருக்க வேணா? நீ கரியனப்பட்டிக்கு போய் அங்க இருக்கிற பொட்டச்சிகளுக்கு உன்னால என்னையா பிரயோசனம்? பைய கூட என்னது இது? பழைய இடத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதான் கரியனப்பட்டியா? ஆமா. பின்ன ஏன் என்ன அவ்வளவு தூரம் சுத்த வச்சீங்க? இந்த புண்ணாக்கு முட்டையெல்லாம் யார் சமைக்கிறது? அதுக்குதே உன்னை கூட்டிட்டு வந்தோம். உனக்கு புத்தி ரொம்ப சாஸ்தி. உன்னால ஊர்ல ரொம்ப பேருக்கு உதவியா இருக்கும்.